சார், இந்த தேமுதிக விலகி சென்றது பலவீனமாக கருதாமல் அவங்க போனதுனால எங்களுடைய இருப்பு இன்னும் வலுவாகி இருக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது எப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன்னா நீங்க ஒரு புரட்சி பாரதம் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், ஜான் பாண்டியன் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இதெல்லாம் கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்கிற முக்கியத்துவம், இது எல்லாம் கூட அந்த அளவிற்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாத ஒரு பார்ட்டியாக தேமுதிகவை அதிமுக கருதுகிறதா? இல்ல, நீங்க கடந்த தேர்தல்கள்ல பாத்தீங்கன்னாவே தேமுதிக அணுகுமுறை, அவங்களுடைய தேர்தல் வியூகம், கூட்டணி அமைப்பு முறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாவே இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும். அவங்க இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது. ஏன்னா அவங்க ஒரு நம்பகத்தன்மையோட அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய நிலைப்பாட்டை ஒட்டி அவங்க அரசியல் நடத்துறாங்க. ஆனா இவங்க எல்லாரோடையும் பேசுறோம், நாங்க யார் கூட கூட்டு சேரன்றத இப்ப சொல்ல மாட்டோம் சொல்ற ஒரு கட்சி அவங்களுடைய கொள்கையே கூட்டணி பேசுறதுன்ற நிலையில வச்சு அதுல எடை போட்டு பார்த்து எந்த வெயிட்டா இருக்குன்னு பார்த்து அந்த எடையை நோக்கி தன்மை அவங்களுக்கு இருக்கு. அதை தவிர வேற எந்த கொள்கையும் அவங்க சொல்லி கூட்டணி அமைக்க, அவங்க கூட்டணி அமைக்கிறதுன்றது போராடான கட்சிகளோட எல்லாம் ஒரே நேரத்தில் பேச முடியும். அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்க முடியும்? அவங்க எல்லா கட்சியும் எங்களுடைய எல்லா கட்சியோடும் நாங்க இணக்கமா போக முடியும். எங்களுக்கு யார் மதிப்பு தரங்களோட கூட்டணின்றது அறிவிச்சாங்க. ஆக மதிப்பு என்பது மக்களுக்கு பணியாற்றி கட்சியினுடைய நிலைப்பாட்டை மக்கள் ஏற்று மக்கள் தருகின்ற ஆதரவு தான் மதிப்பாக, ஒரு கூட்டணி தருகின்ற பணமோ அந்த கட்சியை மதிப்புள்ள கட்சியாக பார்த்தாங்க. அவங்க அதை புரிஞ்சிக்கவே இருக்கு. யாருன்னா சேரலாம், தன்னுடைய தம்பிய ராஜ்யசபைக்கு அனுப்பணும், தன்னுடைய மகனுக்கு பதவி வரணும், தனக்கு பதவி வரணும்ன்றதை மட்டும் கட்சியுடைய நிர்வாகிகளோ அந்த கட்சி தொண்டர்களோ விஜயகாந்தை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த தொண்டர்கள் எண்ணம் அவங்களுக்கு நோக்கம் அவங்களுக்கு அவங்க எப்படி ஒரு திமுக எம்எல்ஏ கொடுத்தாங்கன்னா அது போல ஏவாவியல அது போல இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. நேரடியா சொல்ல வேணாம் நினைச்சேன். அதனால அவங்க யாரோட கூட்டு உண்மை சொன்னேன். ரெண்டாவது, திமுகவினுடைய இன்றைக்கு பலகீனத்தை காட்டுறது திமுக கூட்டணி பலமாக தொடர்ந்து வச்சு கூட்டணி சொல்லிட்டு இது நீங்க இது திமுக மீடியா மாஃபியாக்களை சார் நீங்க பேசும்போது நீங்க கவனமா பேசுங்க. நீங்க என்ன மீடியா மாஃபியா இல்ல மீடியா மாஃபியான்னு ஏன் பேசுறீங்க சார்? அதிமுக ஆட்சி காலத்தில் சார் இங்க பாருங்க சார், ஒரே சார் இல்ல நீங்க இப்படி பேசக்கூடாது. நீங்க இந்த மீடியா மாஃபியா கிஃபியா அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு. இல்ல நாங்க அதிமுக ஆட்சி காலத்துலதான் ஒரு மாசம் சேனல் பிளாக் பண்ணது. நாங்க நெருக்கடியை சந்திச்சோம் அதிமுக ஆட்சி காலத்துலதான். நீங்க இந்த லைவ் சேனல் உட்காந்து உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் பிரஷர் கொடுக்குறாங்கன்னா நீங்க அங்க சொல்லணும், இங்க உட்காந்து நீங்க பொதுவா பேசக்கூடாது. நீங்க இன்றைக்கு கூட எந்த பொருள்ல பேசணும், யார் பேசுறது நிர்ணயிக்கிறது ஒரு மீடியா. சார் இங்க பாருங்க டிஎம்கேக்கு சார் சார் திமுகவுக்கு பெண் பாக்குது அப்படின்னா அதிமுகவுக்கு பிரமாணியா ஸ்ட்ராட்டஜி பாக்குது. ஆக பல குழுக்கள் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையான மீடியாக்கள் மேல திணிக்கப்பட்டு அந்த அரசனுடைய அவங்க இணக்கமா இருக்கிறதுனால எதிர்கொள்ற மனநிலை சொல்லல தவிர அதை பார்த்து பயந்துட்டு சொல்லல. நீங்க அப்படி சொல்லாதீங்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. நீங்க யார் எந்த மீடியா உங்களுக்கு மாஃபியா போல நடந்துக்குது? இங்க எந்த மீடியா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சேனல் மாஃபியா மாதிரி நடந்துக்குது நீங்க சொல்லுங்களேன். நீங்க 3 வருஷம் எந்த டிவி சேனலுடைய விவாதத்துக்கும் கலந்துக்காம ஓடி ஒளிஞ்சிட்டு கிடந்தீங்க. உங்க மொத்த அதிமுகவே அப்படிதான் இருந்தது. இப்ப தேர்தல் நெருங்குற இந்த ஒரு 9 மாசமா தான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனே உங்களுடைய பார்ட்டி போட்டிருக்குது.
நீங்க மீடியாவை மாஃபியான்னு இருக்கீங்க. இல்ல நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சார். நான் அதை எப்படி நான் கேட்டு அதிமுக ஒரு மாஃபியான்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா சார்? எல்லா தலைப்புகள் உருவாக்கியது யார் சார் உருவாக்குறா? யாரும் உருவாக்க கிடையாது சார். யாரும் உருவாக்க கிடையாது. நீங்க பொய்யால பேசிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் மக்கள் பாதிப்பு. அதிமுக சார்ந்த எந்த ஒரு மீடியாக்களும் எதுவும் இது பண்றது இல்லையா? இன்னைக்கு மீடியாக்கள பேசுறதுங்கிறது மேல இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட் எப்பவுமே தவறா பேசுறதே வேலையா இருக்கு. இங்க இருக்க மாநில தலைவர் அண்ணாமலையில இருந்து அதான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது முன்னாள் மாநில தலைவர். அதான் நீங்களும் இன்னைக்கு பண்றீங்க சார். ஒரு மாநிலத்தை கைப்பற்றி நீங்க நல்ல ஓரளவு பண்பான ஒரு நபர். நீங்க வெளிய போச்சுன்னு கேட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்லல. நீங்க மீடியாவே பேசிட்டு இருக்கீங்க சார். உங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க. குடும்ப ஆட்சி முறை, மன்னர் ஆட்சி முறை தமிழ்நாடு சார். அப்ப ஜி.கே. வாசன் உங்களோட கூட்டணியில விலக்கிறீங்க. அண்ணாமலை ராமதாஸ் அவர்களோட கூட்டணியில விலக்கிறீங்க சார். அப்ப குடும்ப ஆட்சினா நீங்களே யாரை சார் கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க? நாங்க வலுவான கூட்டணி முதல்ல சொல்லிட்டு இருக்கீங்களே, அது யார் கூட வச்சு கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார்? சார் அப்ப வந்து அண்ணாமலை ராமதாஸ் யாருங்க சார்? வாரிசு இல்லையா? ஜி.கே. வாசன் அவர்கள் வாரிசு இல்லையா? கத்திட்டு கிடக்குறேன் மேடம். கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். சார் இங்க அதாவது சார் இன்னும் கூட்டணியை இன்னும் இறுதிப்படுத்தல. புதிதாக எந்த பார்ட்டி உள்ள கூட்டணி வர இன்றைக்கு திமுக தன்னுடைய பலகீனத்தை உணர்ந்திருக்கிறது. அதை நேற்று வரைக்கும் சொல்லியிருந்த கூட்டணி பலம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்னைக்கு பலம் என்ற பெயரில் தேமுதிக வந்த பிறகுதான் பலப்படுத்த நாங்க சொல்லல. அப்போ நேற்று வரைக்கும் கூட்டணி பலமா இருக்கு. கூட்டணி 10 வருஷமா இருக்கிறோம். இந்த தேமுதிக வந்த பிறகுதான் அவங்களுடைய பலகீனம். அதை பத்தி நான் இருக்க வேண்டாம். எங்களுடைய யார் வேணா சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே